எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வேர்க்கடலை வந்து அவிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து வாழைத்தண்டு வந்து சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு வாழைத்தண்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது வெளியில் இருக்கிற அந்த தோலை எல்லாம் வந்து நல்லா உரித்து நல்லா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உரித்து ஃபுல்லும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அது மேலே இருக்க பாகத்தை வந்து வெட்டி எடுத்துருங்க. மேலே இருக்கிறத மட்டும், ஃப்ரண்ட்டில் இருக்கிறத மட்டும் உருண்டையாக வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த இதை மட்டும் எடுத்துக்கோங்க, வெட்டி எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் எல்லா இதையும் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கீழே போட்டுருங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லா இதையும் இந்த மாதிரி வட்டமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வட்டமாக வெட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து தனியாக ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் 12 லிட்டர் குக்கர் எடுத்துக்கோங்க. 12 லிட்டர் குக்கர், அதில் வந்து உள்ளக்க வந்து ஒரு 1/2 லிட்டர் கண்ட தண்ணியை ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு சட்டியை போட்டு அதுக்குள்ளே வந்து அந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டுட்டு ஒரு 200 ml கண்டு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மெஷரிங் ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டெல்லாம் எடுத்து அது மேலே இருக்கிற ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி வந்து உங்களுக்கு ஒரு 1/2 லிட்டர் கண்டு ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து 1 ஸ்பூன் இந்த மெஷரிங் ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு சின்ன மெஷரிங் ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை குக்கரை மூடிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு அதை மெதுவாக பார்த்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் எடுக்க வரும். அந்த வேர்க்கடலையை வந்து இந்த கரண்டி மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கரண்டியை வச்சு எடுங்க. அப்படின்னா தான் தண்ணியெல்லாம் கீழே கொட்டிட்டு மேலே வந்து கடலை வரும். அந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு கிணத்துல போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தக்காளியெல்லாம் நல்லா நசுக்கி விட்டுட்டு நல்லா அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. இதை மாதிரி சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.